மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய 7 சிறந்த இயற்கையான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் முதலாவது உணவு என்னென்னா பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த பீட்ரூட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் ஜூஸாக எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உடம்புல பிளட் ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள நைட்ரிக் ஆசிட் அளவை அதிகரிக்க செய்கிறது பீட்ரூட் தான். இதனால் இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு இரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தினமும் நம்ம ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம்னா இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம உணவில் பீட்ரூட்டு பொரியலாவோ இல்லை வேறு விதமாக அதாவது உணவில் ஸ்வீட்டாக செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பீட்ரூட்டை நம்ம கண்டிப்பாக எடுக்கிறது ஜூஸாக எடுக்கிறது மிக மிக நல்லது. இரண்டாவது என்னென்னா வாழைப்பழங்க. வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்கிறதுனாலையும் நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் இது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதனால் இயற்கையாகவே பிபியை கம்மி பண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா வாழைப்பழம். அது செவ்வாழைப்பழமும் சாப்பிட்லாம், இல்லை நார்மல் வாழைப்பழமும் சாப்பிட்லாம். அடுத்த உணவு பூண்டுங்க. பூண்டில் இருக்கிற அலிசிலின் என்ற பொருள் ரத்தத்தை நல்லா சுழற்சி செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் காலையில் வெறும் வயிற்றில் 1 இல்லைனா 2 பூண்டு சாப்பிட்றது மிகவும் நல்லது. அதாவது பச்சை பூண்டை நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நம்ம வீட்டில் வடைச்சட்டி வச்சுருப்போம், அதாவது பொரியல் பண்ணுற பாத்திரம் வச்சுருப்போம். அதை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த பூண்டோட தோலை நீக்கிட்டு பூண்டை அதில் போட்டு நல்லா அதாவது சிம்மில் வச்சே வறுக்கும்போது அதனுடைய மேல் தோல் கருமை நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். மாறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா அது வெந்திருக்கும். அதாவது சுட்டு சாப்பிட்ற பூண்டை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் சுட்ட பூண்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் சுட்டு சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம். பூண்டை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பலவிதமான நோய்கள் சரியாகும். அடுத்தது என்னென்னா, இன்னொரு டிப்ஸ் என்னென்னா பூண்டை பச்சையாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி, பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு இது 3மே பச்சையாக எடுத்துக்குவீங்களா. அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பச்சை தேங்காய், கொஞ்சம் 2-3 பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது 3த்தையுமே பச்சை மிளகாய், பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் 4ஐயும் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு தாளிக்காமல் இந்த சட்னியை நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை பூண்டை நீங்கள் சாப்பிட்ருவீங்க. ஓகேவா. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த பச்சை பூண்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ உங்கள் உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஓட்ஸில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபர் குறிப்பாக பீட்டா குளுக்கோன் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது இந்த ஓட்ஸை நம்ம காலையில் ஓட்ஸ் கஞ்சியாவோ இல்லை ஓட்ஸில் செய்யக்கூடிய ஸ்மூத்தியோ இல்லை ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஓட்ஸை சாப்பிட்றது, இல்லை பாலில் கலந்து ஓட்ஸை சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம ஓட்ஸை காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. நம்ம உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. அடுத்த உணவு என்னென்னா பூசணிக்காங்க. அதாவது பூசணிக்காயில் சோடியம் குறைவாக இருக்குது. இதில் நீர் அடர்த்தி அதிகமாக இருக்குது. இதனால் இது ரத்த அழுத்தத்தை இயற்கையாக குறைக்கக்கூடிய ஒரு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த உணவில் அதாவது பூசணிக்காவில் இருக்குது. அதனால நம்ம பூசணிக்காவை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். ஆனால் நிறைய பேருக்கு பூசணிக்காய் அப்படின்னு சொன்னாவே பிடிக்காது. அதில் முக்கியமாக வீட்டில் உள்ளவங்க மீன்ஸ் கிராமத்துலலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூசணிக்காய் சாப்பிட்டா அரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே. இப்போ எனக்குலாம் பூசணிக்காயில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ், அதாவது நாங்களாம் வில்லேஜ், ஸோ கிராமத்தில் இருக்கிறதுனால பூசணிக்காய் சாப்பிட்டா அரிக்கும் அப்படின்னு சொல்லி பூசணிக்காவே சாப்பிட விடாமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் பூசணிக்காயில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நானாக பூசணிக்காவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடான, அதாவது கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணுறது எல்லாத்துக்குமே
உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூசணிக்காய் வந்து ஒரு நன்மையை கொடுக்குது. அதனால பூசணிக்காய் சாப்பிட்றது ப்ளட் ப்ரெஷரை கண்டிப்பாக குறைக்கும். நீங்கள் பூசணிக்காவை வந்து டெய்லி காலையில் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து வெண்பூசணிக்காயில் கூட்டு செஞ்சு தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னா பூசணிக்காய் பச்சடி செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். இல்லை சாம்பாரில் போட்டு செய்யலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம பூசணிக்காவை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதாவது பூசணிக்காய் முடியாதவங்க வந்து பூசணி விதை இருக்குல்ல, அந்த பூசணி விதையை சாப்பிடலாம். பூசணி விதையில் வந்து அவ்வளோ சத்து வந்து இருக்குது. இதில் சிங்க்கு, விட்டமின் சி நிறைய வந்து சத்து வந்து பூசணி சீட்ஸில் இருக்குது. பூசணி சீட்ஸை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு ரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையும். இயற்கையாக குறையக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னா பூசணிக்காய். அடுத்து வந்து ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிக அளவில் இருக்குது. சரியான அளவில் நல்ல கொழுப்புக்களை கொண்ட ஒரு உணவு அப்படின்னா ஆலிவ் ஆயில். அதாவது நம்ம வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல, கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்க்கு பதிலாக நம்ம ஆலிவ் ஆயிலை வந்து நம்மளுக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து சமச்சீராக செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது இதில் நல்ல கொழுப்புகளும் இருக்குது, கெட்ட கொழுப்புகளையும் கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ வந்து ஆலிவ் ஆயிலை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது. ப்ளட் ப்ரெஷரை வந்து இயற்கையாக கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணணும். மற்ற ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் விட்டுறணும். ரிஃபைண்ட் ஆயில் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து என்னென்னா மூலிகை தேநீருங்க. என்னங்க மூலிகை தேநீர் அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஹெர்பல் டீ. நம்ம எப்படியாவது ஒரு நாளைக்கு 2 டீயாவது குடிப்போம். அதாவது ஒன்று காஃபி இல்லைனா டீ. எல்லாருமே வந்து 1, 2 டீயாவது குடிப்போம். இது உண்மையா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன டீ காலையில் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்னுமே நீங்கள் வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 டீயில் 1 டீ வந்து மூலிகை டீ வந்து குடிங்க. அதாவது மூலிகை டீனா என்னென்னா டீ தூள், காஃபி தூள் இல்லாத, கஃபைன் இல்லாத மூலிகை, அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இலை தழைகளை வச்சு செய்யக்கூடிய டீ தான் மூலிகை டீ. அதாவது இஞ்சி, புதினா, துளசி, க்ரீன், அதாவது லெமன் கிராஸ் இதெல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வச்சு செய்யக்கூடிய டீ தான் வந்து மூலிகை டீ. இது வந்து ரத்த அழுத்தத்தை சீராக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. முக்கியமாக வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து வெள்ளை சர்க்கரையை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா வெள்ளை சர்க்கரை வந்து ஒரு பாய்சன். ஓகேவா? நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த சர்க்கரையை கூட யூஸ் பண்ணலாம் இல்லாதவங்க. ஓகேங்களா? இல்லைனா இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை தேன் யூஸ் பண்ணி இந்த டீயை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். இதில் ஏதாவது ஒரு மூலிகை டீ கண்டிப்பாக குடிக்கணும். இந்த மூலிகை டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், உங்கள் உடலில் வந்து இது 1 மாதத்தில் அவ்வளோ மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இது எதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட எண்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த வீடியோட கடைசியில் வந்து மூலிகை தேநீர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை வந்து ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் சொன்ன அனைத்துமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இது ஈஸியாக வீட்டிலே அவைலபிளாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். ஸோ இந்த உணவுப் பொருட்களை நம்ம தினசரி நம்ம எடுத்துக்கிட்டு வரும்பொழுது ப்ளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதாவது மருந்தை தவிர உணவு வழியே வந்து நம்ம உணவு மூலியமாகவே ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். அது வந்து இந்த உணவு மூலியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது நம்ம உடல் நலத்திற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆரோக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.